ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நல்ல மொறுன்னு நல்ல கிறிஸ்பியான அரிசி முறுக்கு ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு அரிசியை கழுவி மில்லில் அரைக்க வேணாம், கிச்சன்லையும் அதிக நேரம் செலவழிக்க வேணாங்க. முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க குறைவான பொருள் மட்டும் போதும் அதிகமான குவான்டிட்டியில் முறுக்கு செய்ய முடியும். வீடியோ உள்ளபடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த அரிசி முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. நல்ல ஃபைனாக இருக்க மாவை பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க இடியாப்ப மாவு அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம், ஆனால் நைஸாக இருக்கணும். நான் வீட்டில் இருக்க கப்லேயே 1 கப் மாவு எடுத்திருக்கேன். இதே பாத்திரத்தில் மற்ற எல்லா பொருட்களையும் அளவெடுத்துக்கணும். மெஷரிங்கில் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். நம்ம சேர்க்குற மாவை சளிச்சிட்டு தான் சேர்க்கணும். மாவில் கட்டி அல்லது சின்ன சின்ன கப்பி ஏதாவது இருக்கும், அதனால மெல்லிசான ஜல்லடையில் சளிச்சிட்டு எடுத்துக்கலாம். கூடவே நம்ம அரிசி எடுத்த கப்பில் 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கிறணும். இது மெஷர்மெண்ட்டில் 90 கிராம் இருக்கும். இதையும் சளிச்சிட்டு தாங்க சேர்த்துக்கிறணும். இதில் சின்ன சின்ன கப்பி துகள் இருக்குங்க, அது நமக்கு வேணாம். அடுத்து இந்த 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூடவே பட்டர் சேர்த்துக்கலாங்க. எப்பயுமே பலகாரம் செய்யும்போது அன்சால்டட் பட்டர் தாங்க சேர்க்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் பட்டர் சரியான அளவில் சேர்க்கணும். அதிகமாக சேர்க்கும்போது முறுக்கு எண்ணெயை இழுக்கும். நம்ம 200 கிராம் அரிசி மாவு எடுக்கும்போது 4 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரை நேரடியாக மாவில் சேர்க்கும்போது சரியான அளவு தெரியாதுங்க, அதனால் பட்டரை லேசாக உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த உருகிய பட்டர்லேருந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த எண்ணெயில் முறுக்கு ஃப்ரை பண்ண போகிறோமோ அந்த எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறணும். அப்போ தான் முறுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட்டர் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விடணும். இந்த மாவை குறைஞ்சது 2 நிமிஷமாவது கலந்து விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் மாவை தேய்ச்சி விட்டு கலக்கணுங்க. அப்போ தான் முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி பிடிக்க வரணுங்க. உதிர்த்து விட்டோம்னா கட்டி இல்லாமல் உதிர்ந்து வரணும். இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கிறணும். அடுத்து முறுக்குக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சரியான அளவாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக சீரகமும் சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்திங்கன்னா முறுக்கு சவந்து வந்துடும். 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்தா போதுங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. அதிகம் காரம் தெரியாது, சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். மாவோட நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுக்கிறணும். அடுத்து இது பிசைறதுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. நான் 1 கப் அளவில் தண்ணி எடுத்திருக்கேன். சூடு தண்ணி வேணால் நார்மலான பச்சை தண்ணி போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு தான் பிசையணும். நான் 1 கப் தண்ணி எடுத்ததில் 3/4 கப் சேர்த்துருக்கேன். நல்ல சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு வர்ற மாதிரி பிசையணும். மாவு ட்ரையாக இருந்தால் தேவைப்படுற அளவு தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இது கெட்டியாக இருந்தாலும் முறுக்கு பிழிகிறப்ப கட்டாயி ஷேப் இல்லாமல் வரும். அதனால் மாவு கையில் ஒட்டக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கிறணும். நான் 1 கப் தண்ணி எடுத்ததில் இன்னும் 1/4 கப் தண்ணி இருக்குங்க. 3/4 கப் தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிருக்கேன். நம்ம உள்ளங்கை வச்சு 2 நிமிஷத்துக்கு இதை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம். நம்ம பிசைஞ்ச மாவு கையில் ஒட்டக்கூடாது. ஒரு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா ஸ்மூத்தாக உள்ளே இறங்கணும். இதுதான் சரியான பக்குவம். நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து முறுக்கு சுற்றுறதுக்கு தொடங்கலாங்க. முறுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஹீட் பண்ணிக்கிறலாம். இது நல்லா சூடாகட்டும். நான் முறுக்கு பிழிகிறதுக்கு இந்த சிங்கிள் ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். இதை உரலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெயை தொட்டு உரலில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விடணும். இப்போது நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கரலாம். இதை சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிட்டு உரலில் சேர்த்துக்கிறணும். மாவு எப்பயும் உரலில் 3/4 பாகம் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு பிழிகிறதுக்கு வாழை இலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயை தடவி விட்டுக்கிறலாம். ஒரு தடவை எண்ணெய் தடவினா போதும், திரும்ப ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். இதுக்கு பதிலாக ஸ்டீல் பிளேட்லையோ பிளாஸ்டிக் பேப்பரில் கூட முறுக்கை சுற்றிக்கிறலாங்க. நான் இந்த மாதிரி மாவை சுற்றி விட்டுக்கிறேன். உங்களுக்கு முறுக்கு சின்னதாக வேணும்னா 3 தடவை சுற்றினா போதும்.
பெரிய முறுக்கு வேணும்னா உங்களுக்கு தேவைப்படுற அளவு சுற்றிக்கிடலாம். நான் இந்த அளவுக்கு பெரிய ரவுண்டாக சுற்றிக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா இலையிலையும் சுற்றி வச்சுக்கிறலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக மாவை நல்லா தட்டையாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா தெரிக்கும். இந்த மாவு அடியில் போயிட்டு உடனே மேலே பொங்கி வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கணும். அப்போ தான் முறுக்கை ஈஸியாக ஃப்ரை பண்ணியும் எடுக்க முடியும். முறுக்கு எண்ணெயும் இழுக்காது. அதனால ஃப்ளேமை ஹைலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறலாம். இந்த முறுக்கை நம்ம கையில் எடுத்துகிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கரலாம். பாதி அளவு வெந்த உடனே தான் அடுத்த பக்கம் திருப்பி விடணும். இடையில திருப்பி விட்டிங்கன்னா முறுக்கு உடஞ்சி போயிடுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கரலாம். எண்ணெயோட சலசலப்பில் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் முறுக்கும் நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கரலாங்க. இதே மாதிரி உங்களுக்கு முறுக்கு நேரடியாக போடுறதுக்கு பயமாக இருந்தால் இலையிலேருந்து அகலமான கரண்டியில் இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்துக்கரலாம். உங்கள் பாத்திரம் கொள்கிற அளவுக்கு முறுக்கை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறலாங்க. ஹீட்டு குறையாமல் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி தேங்காய் பால் முறுக்கு, இன்ஸ்டன்ட் முறுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அதை விட இந்த முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி, அட்டகாசமான டேஸ்ட்லையும் இருக்கும். இதை 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறுக்குக்கு உளுந்து வேணாம், பொட்டுக்கடலை வேணாம், சுடுதண்ணி வேணாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.